யாரு யாரான்னு எனக்கு தெரியல. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு ப்ரொடியூசர். என்னோட படத்துக்கு உங்களை நான் மியூசிக் டைரக்டரா போட போறேன். ப்ரொடியூசர்? என்ன மியூசிக்? ஒரு முக்கியமான விஷயம், அதான் வர முடியாம போச்சு. தயவு செஞ்சு இன்னைக்கு ஆப்டர்நூன் மட்டும் எனக்கு அட்டெண்ட் பண்ணுங்க. நான் ஈவினிங் நிச்சயமா வந்துடுவேன். ஓகே? ஆமா டாக்டர், ஆமா. கோபி, லைஃபில் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு எனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கிட்டி இருக்கு. நம்ம இப்போ வாசிக்கும் ராகத்தில் ப்ரொடியூசர் அசந்து ஆயால் அடுத்தடுத்து எடுக்கும் எல்லா படத்திலும் நம்மளையே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு புக் செய்யணும். எந்த கவலைப்படாத சமாளிச்சிருவோம். சார், சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா சார்? ஏதாவது இருக்கா? கோபி, ஆயால் அடுத்தடுத்து எடுக்கும் எல்லா படத்திலும் என்னையே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு இடணும்னு இப்பதானே நான் പറഞ്ഞது. நீ இப்பவே ஆப்பிள் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் ஆர்டர் கொடுத்தால் ஆயால் ஈ படத்துல என்ன கேன்சல் செய்யும். அதானே, அந்த ஆளு முதல்ல உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. அதனால சத்தியமா பணமோ காசும் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. ஜூஸாவும் சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கலாம. 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டா மிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சார். அதானே, டியூன் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம கம்போசிங் பாட்டை வாங்கி கொடுத்துட்டு. என்ன மியூசிக் போடுறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கீங்க போல இருக்கு? அதே சார், ஃபர்ஸ்ட்ல சார் எடுக்க போகும் படத்தோட கதை, அதாவது அவுட்லைன் மட்டும் பறஞ்சால் மதி. பின்ன சாங் சிச்சுவேஷன் என்னன்னு குறைச்சு விளக்கமாயிட்டு சொல்லணும். நான் கதை சொல்றத விட நீங்க ஜெனரலா ஏதாவது ஒரு டியூன் போடுங்க, நான் கதையில சேர்த்துக்கிறேன். நோ நோ நோ, அது மிஸ்டேக் சாரே. ஒரு மியூசிக் டைரக்டர் எப்பொழுதும் கதை எந்தா, கதாபாத்திரங்கள் எந்தா, கதாபாத்திரங்களுடைய குணாதிசயங்கள் எந்தா இதை நன்னாயிட்டு மனசுல வாங்கிக்கணும். அப்புறம் தானே டியூன் இடணும். அங்கனே இல்லையெங்கில் மியூசிக்கும் பிக்சருக்கும் யாதொரு சம்பந்தம் இருக்காது. அதானு சார் தயவு செய்து எனக்கு முதல்ல கதையை சொல்லணும். ஓகே ஓகே, இப்ப கதை பாதி வரைக்கும் தான் வந்திருக்கு. அத நான் சொல்றேன், மீதி இன்னொரு நாளைக்கு சொல்றேன். கோபி, கதையை நன்னாயிட்டு டீப் ஆயிட்டு கேட்கணும். எந்தா? சரி. சொல்லுங்க சாரே. அதாவது இந்த கதையில வர்ற ஹீரோ உங்கள மாதிரி ஒரு கலைஞன். என்ன இப்போ மியூசிக் டைரக்டரோ? நானோ ஒரு ஓவியன். அந்த ஓவியன் ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறான். நன்னாயிட்டு உண்டு சாரே. முழுசா கேட்டு சொல்லுங்க ஆசானே. சொல்லுங்க சாரே. அந்த ஓவியன் குடியிருக்கிற அதே வீட்டுல இன்னொரு பொண்ணு, அதாவது கதையினுடைய ஹீரோயின், அவளும் குடியிருக்கிறா. அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஆழமான காதல் உண்டாகுது. இப்படி அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா பழகிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ்ல குடும்ப பொருளாதார சூழ்நிலை காரணமா அந்த பொண்ணை வேறொரு பணக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. பாவம் சார், கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்புறம் எந்தாயி? தன்னுடைய காதலன் மேல வச்சிருந்த தூய்மையான அன்பை மறக்க முடியாத அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்ல விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. ஏயா, ஆர்டர் பண்ணா சீக்கிரம் வரக்கூடாது? இன்னும் 15 நிமிஷம் கழிச்சு 2 ஆரஞ்சு ஜூஸ் கொண்டா போ. அசானே, அசானே, எந்தடா ஜூஸ் சாப்பிடு. எந்தடா கோபி சார், எத்தனை சோகமாயிட்டு ஒரு கதை சொல்லி அதை கேட்ட பின்பு ஜூஸ் சாப்பிட எனக்கு எங்கட மனசு வரும்? மிஸ்டர் மாதவன், நான் சொன்னது கதை தானே, அதுக்காக நீங்க எவ்வளவு ஃபீல் பண்ணணுமா? ஜூஸ் சாப்பிடுங்க. சாரே, நீங்கள் இப்போ சொன்ன கதையில் ஹீரோயின் கேரக்டரை நான் மறந்து போய், லவர் கேரக்டரும் நான் மறந்து போய், ஆனால் ஹஸ்பண்ட் டாக்டர் கேரக்டர் கேரக்டர் என் மனசில் நிற்கின்ற சாரே. எந்த ஒரு கேரக்டர் ஒரு வாரத்தில் சாக போகும்னு அம்மை ஒரு புறம், லவரோட போக சம்மதிச்ச வைஃப் ஒரு புறம், 2க்கும் நடுவில் ஹஸ்பண்ட் கேரக்டர். ஆயால் மனசு எத்தனை பாரமாயிட்டு இருந்திருக்கும். ஒரு வாரம் கழிஞ்சு அப்புறம் எந்த ஆயி சாரே? அதை இன்னொரு நாளைக்கு சொல்றேன். இப்போதைக்கு அந்த ஓவியனும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுடைய லவ் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி
டுயட் பாடுறதுக்கு ஏதாவது ஒரு டியூன் போடுங்க. சோகமான மூடில் கொண்டு வந்து சார் டூயட் போட சொல்லுது. ஓகே. சாங் அவுட்டோரா இன்டோரா? அவுட்டோர். ட்ரீம் சாங் ஆர் ரியல்? ட்ரீம் சாங்னே வச்சுக்கோமே. வணக்கங்க. வசன வசன டீச்சர் வந்திருக்காரு. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம். சார் எந்த காலையில இருந்து காணோம்? வீட்டுல ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. நீங்க என்ன நேத்துல இருந்து டியூனே ட்ரை பண்றீங்களா? அதே சாரே, இடைவேளை வரைக்கும் 2 சாங் சிச்சுவேஷன் சார் சொல்லி இல்ல, 2 சிச்சுவேஷனுக்கும் ഞാൻ ട്യൂൺ ரெடி செய்து இடைவேளைக்கு அப்புறம் மீதி கதை என்னன்னு சார். இந்த சாரே, நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் செய்யுமோ? எப்போ ரெகுலரா குடிக்கிறது இல்ல. சில சமயம் மனசு சரியில்லைன்னா ஒரே மறக்கிறதுக்காக குடிக்கிறது உண்டு. இருந்தாலும் ட்ரிங்க்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப மோசம் சாரே. சார் கொஞ்சம் கொஞ்சம் ஆயிட்டு இத மறக்க முயற்சி பண்ணணும். ஓகே, ட்ரை பண்றேன். அப்புறம் சாரே, இடைவேளைக்கு அப்புறம் டாக்டர் கேரக்டருடைய மதர் சீரியஸா இருக்குன்னு சொல்லி சார் கதையை சொல்லி, சீரியஸா இருந்த மதர் கேரக்டர் சுகமாயா சாரே? ஹலோ, நான் பேசுறேன். நான் முருகன் பேசுறேன். அம்மா போயிட்டாங்க.